அமைதி தருகிறார். அந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் இளைஞ அவர் சங்கமாகுவோம். வறுமையாவும் இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் இளைஞ அவர் சங்கம். உறவில் வர உண்மை வழியில் வாழ்ந்து தாழ்த்துவோம், பகிர்வில் உயர அங்கில் மறந்து பணிகளாற்றுவோம். உலகில் வர உண்மை வழியில் வாழ்ந்து தாழ்த்துவோம், பகிர்வில் வளர அங்கில் மறந்து பணிகளாற்றுவோம். உன்பணி சொல்வதால் சாட்சியை மாறுவோம், உன்பணி செல்வதால் உலகை மாற்றுவோம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம், என்னாலுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வைத்தியத்துறை 11/1/2024 கட்டி காக்க வீர மரணமடைந்து விண்ணுலக பேரின்ப வாழ்வை தன்னுடைமையாக்கி கொண்ட வீர பெருமகன் தான் நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பு விழா நடத்தும் புனித செபஸ்தியார் புனிதருக்கு விழா நடத்தும் முதல் நாள் நன்னாளில் கொடியை புனிதம் செய்து கொடியை ஏற்றி தந்து திருப்பலியை நிறைவேற்றவும் நமக்காக ஜெபிக்கவும் நம்முடைய அன்பின் அழைப்பை ஏற்று அன்புடன் வருகை தந்திருக்கும் மறைவிட்ட அதிபரும் முதன்மை குருவுமான நம்முடைய பேரருள் திரு பங்கு தந்தை அவர்களையும் அவர்களோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றவும் வருகை தந்திருக்கும் அருள் திரு தந்தையர்களையும் மற்றும் அருள் சகோதரிகளையும் பங்கு மக்களையும் பொது நிலையினரையும் இவ்வாலயத்தில் கூடியுள்ள அனைத்து மக்களையும் இப்பகுதி மக்கள் சார்பாகவும் செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களின் சார்பாகவும் இரு கரம் சேர்த்து வணங்கி வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நமக்கு தேவையான வரங்களையும் செபஸ்தியார் இறைவனிடம் பறித்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு தெய்வீக வழியில் இணைவோம். நிறைவான ஆசிரியை பெற்றுக்கொண்டு இனியே நம்மிடம் செல்வோம். இறையாட்சி வளர்க, புனித செபஸ்தியாரின் புகழ் வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பத்தில் புனித செபஸ்தியாரின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த அன்பியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் வளத்தையும் தரும்படியாகவும் எதிர்காலம் சிறப்பாக வளரும்படியாகவும் அவர்கள் செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் அடையும்படியாகவும் மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் வளத்தையும் தரும்படியாக நன்றியோடு ஜெபிக்கிறார்கள். மேலும் ஏ சகாயகுமார் அந்தோணி மேரி அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் சென்ற ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி அடையும்படியாகவும் மகனுக்கு விரைவில் பணி நிரந்தரம் அடையும்படியாகவும் மகள் நல்ல மதிப்பெண் பெற்று முதலிடம் பெறும்படியாகவும் அந்தோணி மேரி எந்த நோய் நொடியும் இல்லாமல் விரைவில் குணம் பெற்று இறைவனுடைய அருளும் ஆசியும் பெற்றவராக இருக்கும்படியாகவும் இத்திருப்பலின் வழியாக நன்றியோடு ஜெபிக்கிறார்கள். மேலும் டேவிட் பாஸ்டின் பிரவீனா மேரி இவருடைய குடும்பத்திற்கு சென்ற ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகளின் உடல் நலனுக்காகவும் படிப்பில் சிறந்து விளங்கும்படியாகவும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படியாகவும்
குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பணியின் வழியாக நன்றியோடு ஜெபிக்கிறார்கள். ஜெயா அருணாச்சலம் இவருடைய குடும்பத்திற்கு சென்ற ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் வளத்தையும் தரும்படியாகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் அருள்தாஸ், புளோரினா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆண்டனி செல்வம் அவர் செய்யும் தொழிலில் வளர்ச்சியடையும்படியாகவும் ரஃபேல் ஆண்டனி, ஆம்ஸ்ட்ராங் ஆண்டனி இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் தூயாவின் துணையும் இவர்களுக்கு இவரை இருக்கும்படியாகவும் இத்திருப்பணியின் வழியாக நன்றியோடு ஜெபிக்கிறார்கள். மேலும் ஏ செல்வராஜ் அவர்களுடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் இத்திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது பாதுகாவலரான புனித செபஸ்தியாரினுடைய கொடியை ஏற்றி நன்றியோடு இன்று நாம் அவருடைய ஆலயத்தில் கொடியிருக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய பாதுகாவலரும் புனிதருமாகிய செபஸ்தியாருடைய வாழ்க்கை வழியாக நாம் நம்முடைய விடாத நம்பிக்கையும் நம்பிக்கை இழக்க இருக்கின்றவர்களுக்கு கிறிஸ்துவை மீண்டும் அறிமுகப்படுத்தி அதை அவர்கள் ஆழமாக நம்பி கிறிஸ்துவே நமக்கு இரட்சகராகவும் கிறிஸ்துவே நமக்கு அரசராகவும் அவரே நமக்காக போராடுகின்றவராகவும் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்க பெற்று இருக்கின்ற நாம் அவரையே நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய அரசின் மக்களாக நாம் மாற வேண்டும் என்றுதான் புனித செபஸ்தியார் தன்னுடைய விசுவாச வாழ்க்கை வழியாக பலர் விசுவாசத்தை இழந்தவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து இறுதியில் அவருடைய இன்னுயிரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். இந்த வேளையிலே நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் நற்செய்தியாக அறிவிக்கவும் அவரை போல இந்த திருச்சபைக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றக்குறைகளை எண்ணி பார்த்து அதற்காக மனம் வருந்தி நம் இறைவனிடம் மன்னிப்பை இறங்குவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரியிடமும் நாம் பாவி என்னை ஏற்றவர்களே, ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒரு நாள் உன்னத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மனப்பக்கம் ஏற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செவிப்போமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமைக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திரு வசனங்கள் 14 முதல் 17 வரை. அன்பிற்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமுற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தை பலிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 90. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுவி நிலைமை போல் நானும் புதுப்பிக்கின்றார். உன் நிலைமை கழுவி நிலைமை போல் நானும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். பெருஞ்சேரி ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பெருஞ்சேரி ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Alleluia, 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 alleluia. சோதனையை மனு உறுதியுடன் தாங்குவோர் தேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொண்டுள்ளோர் கடவுள் வாக்களித்த வாழ்வாக்கிய வெற்றி வாகை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்துதர்களிடம் கூறியது, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது.
சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாடலாமா? நீங்க பாடாட்டி நான் பாடுற மாதிரி. மறவாமல் நினைத்தீரையா, பாடுங்க. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து, இதுவரை நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே, எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பலம் எனக்கு தந்தீரையா, பலம் எனக்கு தந்தீரையா,
குடும்ப மருத்துவர் நீரே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டும் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு அருமையானவர்களே, 2000 வருட திருச்சபை வரலாற்றிலே கோடிக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இறந்த புனிதர்கள் போறாங்க. இதில் இந்த உலகம் கொண்டாடுவது ஒரு சில பேர் தான். உங்களை யாரா ரொம்ப ஃபேமஸான புனிதர்கள்னா ஒரு 10 பேருக்குள்ள அடைக்கும். எந்திரி, உன் பேர் என்ன? சைலோ. ஸ்டைலா வச்சிருக்கு. நீ என்ன ஆக விரும்புற? ஏன் ஐஏஎஸ் ஆகுற? ஐபிஎஸ் வேண்டாம். ஏன் ஐஏஎஸ் ஆகுன்னு சொல்லுற? சொல்லு பார்ப்போம். குடிக்கிறது ஒன்றாங்க இருக்கட்டும். எதுக்காக ஐஏஎஸ்? ஆசையா இருக்கு, பிடிக்கும். ரைட், ரெண்டும் ஒண்ணுதான். நீ என்னடா விரும்புற? எது? ஐஏஎஸ். எத்தனை ஐஏஎஸ்? நல்ல. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும், இப்படி வரணும் அப்படின்னுட்டு. இல்ல, இந்த லேடிஸ் எடுத்தா உங்களுக்கு ஆசையா இருக்கும். நல்ல வீடு இல்ல கட்டணும், காஸ்ட்லியா ஒரு பட்டு புடவை ஒரு 50,000க்கு, இந்த மாதிரி இல்ல. அவ்வளவுதான். இல்ல, சும்மா போய் சொல்லாத, அங்க போய் கடையில பார்த்துட்டு ஒரு ஒரு இந்த உலக பார்வையில சரி புடவை விருப்பப்படி வேற விருப்பம் இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு டிவிஎஸ் 50, ஒரு இந்த உலகத்து பார்வையில சில பேரை கேட்டாங்க, பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், நடிகர் ஆகணும், விஜய், தளபதி, தலை மாதிரி எங்க போனாலும் கை தட்டணும், இல்லை கிரிக்கெட் வீரர் தோனி, சச்சின் மாதிரி ஆகணும்னுட்டு ஒரு கனவு இருக்கும். இந்த கனவு எல்லாம் இருக்குன்னா எல்லாரும் நம்ம பார்க்கணும், எல்லாரும் பார்க்குற உயரத்துக்கு நம்ம வளரணும் அப்படின்னுட்டு ஒரு அடிப்படை நோக்கம் தான். நிறைய பெரிய பணக்காரன் ஆகணும், ரொம்ப ஏஆர் ரஹ்மான் மாதிரி அங்கே போன்ட்டு ஒவ்வொருத்தரும் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் அர்த்தத்துல பெருசா வளரணும். ஏன் தெரியுமா? பெரிய ஆளா இருக்கணும், செல்வாக்கோட இருக்கணும். அது உலக பார்வை. நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா வளர்ந்தாலும் எவ்வளவு நாள் நம்ம பேரை சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். சரி, செலிஸ்டியார் கோயில்ல ஒருத்தருக்கார் கோடீஸ்வரர், பயங்கர பணக்காரன்னு வச்சுங்க, எவ்வளவு நாளைக்கு அவர் பேர் இருக்கும் இந்த கோயில்ல? வாழ்ற வரைக்கும். அதுக்கப்புறம் படத்துல போப்பீங்க இல்லையா? அந்த படம் பேரம் பேத்தி வர்ற வரைக்கும் அந்த படம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த படம் கொள்ளு பேர் வந்தோடனே யாரோ ஒரு ஆளு போட்டு வந்து மாட்டிருக்கு, யார் இருந்தாலும் தெரிஞ்சு தூக்கி போய் ஒரு வீட்டை மாத்திரப்ப என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவோம். அப்புறம் ஞாபகம் இருக்குமா, ஒரு 5-6 தலைமுறை போயிட்டோம். போய் கொள்ளு தாத்தா யாரு கண்டா, தாத்தா திறமை தெரியாது, யாரோ ஒருத்தர் அப்படின்னு. ஆக எவ்வளவுதான் அந்த உலகத்து பார்வையில் உயர்ந்தாலும் அது ஒரு குறுகிய காலம் தான் இல்லையா? ஒரு 50 வருஷம் 100 வருஷமே வச்சுங்களா அந்த புகழ். செபஸ்தியார் செத்து எவ்வளவு நாள் ஆகுது? செபஸ்தியார் செத்து எவ்வளவு நாள் ஆகுது? 2000 வருஷம். 2023 வந்துட்டோம். அவர் 288ஆம் ஆண்டு செத்தார். இயேசு போய் 203ஆம் நூற்றாண்டு சார் 1700 வருஷம் தாண்டி என்ன ஒரு ஒரு சுருவம் வச்சிருக்கிறோம். அப்ப இதான் அழியா புகழ் அப்படிங்கிறது. இந்த பிரார்த்தனை சொல்லுவீங்க, அழியா புகழ் கொண்டவர். என்ன, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு பேர் நெருக்கமா இருக்காது.
செபஸ்தியார் எங்கேயோ பிறந்தவர், எங்கேயோ செத்தவர், அவருக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குதா? முதல்ல இங்க பாடுறோம், கொடி ஏத்துறோம், படம் வரைகிறோம், செபஸ்தியாரே வேண்டிகிற கையை அவர் நினைச்சு பார்த்துருப்பார். அதெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆசிராக இருப்பார். அதுதான் அழியாத புகழ் வேணும்னா நம்ம என்ன ஆறணும்? புனிதர்களாகும். அப்ப புனிதர் ஆயிட்டீங்கன்னா புனித சைடுவே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறுமை செஞ்சுருப்பான். ஆக புகழ், உண்மையான புகழ், அழியாத புகழ்னா அது கடவுள் பார்வையில பெரியது. அவர் நினைக்கிறோம் செபஸ்தியார் அழகா 3 50 ஸ்டைலா அப்படி நிற்கிறாரு, மாரத்தான் ஓட்டம், அது மாதிரி கிடையாது. அவரு 2 முறை சாவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா? அவருக்கு என்னென்ன புனிதர்னு சொல்றேன், நிறைய கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு படை வீரர், இளைஞர், படை வீரர். அந்த படையில புகுந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அந்த அரசனுக்கு நெருக்கமான பாடி கார்டு அளவுக்கு உயர்ந்தார். டியோக்லேஷியன் அப்படிங்கிற ஒரு அரசன். அவன் கிறிஸ்தவங்களை பிடிக்காது, கிறிஸ்தவங்களை கொத்து கொத்தா கொலை செய்கிறவன். இவர் கிறிஸ்தவரும் தெரியாது. அவருக்கு மெய்காப்பாளர் படையில பெரிய ஆளா திகழ்ந்தார். இப்படி இருந்தாலும் அங்க சிறையில் கிடந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்றது, அவர் சாப்பாடு கொடுக்கறது. ஏன்னா கிறிஸ்தவன் ஜெயில போட்டு அடைச்சு வதைத்தான் அந்த அரசன். அதுல 2 பேர் இருந்தாங்க, ஒரு ட்வின்ஸ், ஒரு இரட்டை சகோதரர்கள், மார்க்குஸ் மார்சலினஸ். 2 பேரும் அண்ணன் தம்பி. 2 பேரும் நாங்க 1 மாசம் டைம் கொடுத்தான் அந்த அரசன். ஜெயில போட்டு நீ 1 மாசம் கிறிஸ்தவத்தை மறுதளிச்சுன்னா உசுறு பிச்சை கொடுப்பேன், இல்ல காலிதான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஜெயில கிடக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா போய் கெஞ்சுறாங்க, அப்பா தயவுசெய்து விட்டுருக்கடா, கண்ணுகளா, என் பிள்ளைங்க இல்ல, எனக்கு வேற வாரிசுகள் வேற இல்ல, உன் உசுரை காப்பாத்திக்கடா, என்ன கிறிஸ்தவம் அது வேணாம் அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. அவங்க அம்மா பேரு சோயே. அந்த சோயை அதுக்கு ஒரு புதுமை நடந்துச்சு. வாய் பேச முடியாம நாக்கு இழுத்துட்டு இருந்துச்சு. செபஸ்தியார் நாக்குல சிலுவை போட்டாரு. உடனே கட்டை விழுந்து அது பேசுனுச்சு. அதனால அந்த புதுமையை பார்த்து அந்த குடும்பமே மனமா இருந்துச்சு. எவ்வளவு போய் கெஞ்சி பாக்குறாங்க, அவங்க 2 பேரும் இல்ல. செபஸ்தியார் சொல்ற ஒரு பயங்கரமான உரை ஆற்றாதவங்களுக்கு இந்த விசுவாசம் நிலைச்சு நிற்கணும், உசுரே போனாலும் பரவாயில்ல, நீ பெற்றுக்கொண்ட விசுவாசம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்துறாரு செய்யல. அவங்களும் என்ன பண்றாங்க, நாங்க இயேசுவுக்கு போக மாட்டோம்னு நிலைத்து நிற்கிறாங்க. 2 பேரும் 1 மாசம் கழித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அப்புறம் பார்த்தா செபஸ்தியார் கிறிஸ்தவன் தெரிஞ்சு ஒரு அரசன் கூப்பிட்டு சொல்றான், நீ கிறிஸ்தவனுக்கு தான் தெரியுது என்னை ஏமாத்திட்டு பயங்கர கோவம் அரசனுக்கு, நீ இந்த கிறிஸ்தவ மதத்தை மறுதளிக்கணும், இல்லாட்டி உனக்கும் மரண தண்டனை, நான் உடைய முடியாதுன்னு சொல்லிட்டார். உடனே பயங்கர கோபம், என் கூடவே இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவனா இருந்திருக்கான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி இவனை கொண்டு மரத்துல கட்டி வச்சு அம்பால அம்புகள், நம்ம 3 அம்பு தான் வச்சிருக்கிறீங்க, எங்க செலுத்தியாரு அம்பு இருக்காதுல, 3 அம்பு இல்ல 30 அம்பு அணிஞ்சான். உடம்பு பூரா ஒரு 10 பேர் சுத்தி நின்றுட்டு வரிசை எரியறான். உடம்பு பூரா ஒரு டார்கெட்ல அடிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அம்புகள். செத்து போயிட்டாருன்னு போட்டுட்டு போயிட்டாங்க. இவருக்கு உசுர் இருக்கு அப்படின்ட்டு யாருக்கு, இந்த ரோமாபுரியில ஐரீன் அப்படிங்கிற ஒரு அம்மா, அவங்க புருஷனை வேற கொண்டுட்டாங்க. அவர் கிறிஸ்தவனாதனால இந்த அம்மாவுக்கு கேள்வி கொடுத்து அவருக்கு இதெல்லாம் பிடிங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கு. புண்ணுக்கு மருந்து போட்டு குணமாக்கி வைக்கிது. வச்சு நல்லா ஆகிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்தவன் நேரா அரசன் போய் நிற்கிறாரு. அவனுக்கு ஆச்சரியம், நீங்க சாவடியாடா நீ அப்படி கண்ணவன் திட்டாரு. பிடிச்ச அரசன், நீ யாரா இருந்தா கிறிஸ்தவனை வதைக்கிறது பெரிய சாபம், அவனை கணிட்டு கண்ணவன் திட்டுறாரு. அவர் பயங்கர கோபம், திரும்பி கொண்டு போடா, கொண்டு போய் அடிச்சே கொண்டு குண்டாந்தடி நல்லா மொத்தியா இருக்கு. தடின்னா தடிக்க முடியல, முனையில பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், குண்டாந்தடி இருப்பாங்க. அடிச்சே கொள்ளுங்கடான்னு சொல்லி இன்னொரு கூட்டத்தை அனுப்புறாரு. அப்புறம் போய் அடிச்சே அவர் கொண்டு விடுறாங்க. பாடி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க எங்கேயோ. செபஸ்தியார் கனவுல என் உடம்பு அங்க கிடக்குது, அதை கொண்டு போய் புனிதர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லை அடக்கம் பண்ணுங்கன்னு கனவுல சொல்றாரு ஒரு அம்மாட்ட. அந்த அம்மா போய் உடம்பை கொண்டு போய் அந்த கல்றை, சுரங்க கல்றையில ராயப்பர் சின்னப்பெல்லாம் அந்த கல்றையை கொண்டு அடக்கம் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு வீரர், வீரர்னா எதுல வீரர், குடிய விடுகிறது இல்லையா, இல்ல குடிக்கிறது இல்லையா, வீரர் அப்படின்னா விசுவாசத்துல வீரர். மரணமே வந்தாலும் திரும்பி போய் நின்னாரு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கிறிஸ்தவன் தான், இயேசு தான் என்னோட சாமி, நான் மறுதளிக்க முடியாது அப்படின்ட்டு, அதுதான் வீரர். அந்த நெஞ்சு உரம் அப்படின்னு 2 முறை வதைப்பட்டு
இவ்வளவு தைரியம் அவருக்கு எங்கேயிருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கை அவர் பெருசா மதிக்கல. இந்த வாழ்க்கை பெருசா இல்லை. கொடியேற்றப்ப ஒரு அம்மா ஒரு கிளவி சொல்லிடுச்சு, என்ன சொல்லிச்சு, அடுத்த கொடியேற்ற நான் இருக்கணும் தெரியல, இந்த சாம்பிராணியை போட நடந்துச்சு. நான் சொன்ன நானே இருக்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது யாருக்கு என்னைக்கு அப்படின்னு, புரியுதா? அதனால சேர்ந்தாதான் நிச்சயம். அதனால யாரும் கவலைப்பட போறதில்லை. நான் மண்டே போட்டவங்க அழுவா போறீங்க, நான் போட்டு அடுத்து யார் போடாதுன்னு யோசனையா இருக்கு. அதனால யாரும் கவலைப்பட போதில் ஒன்றும் இல்லை. அது பாட்டுக்கு நான் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உலகம் சுத்திட்டு அது நான் இருக்கிறது அப்புறமும் உலகம் சுத்திட்டு தான் இருக்கும். நம்மளால எதுவும் ஆக போறது கிடையாது. அதனால இதுதான் வாழ்க்கை, போயிட்டே இருக்கணும். எந்த இதையும் எதிர்பார்க்க கூடாது. வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதையும் எதிர்பார்க்க கூடாது. வாழ்க்கையில கடவுள் கொடுத்தாருன்னா அனுமதி. உண்மையிலே அவருக்கு பிரியமா இருக்கவங்க நிறைய கஷ்டம் வரும். அது உங்களுக்கு தெரியுதா? யார் யார் நிறைய கஷ்டப்படுறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கு. இல்லாட்டி கோயிலுக்கு வருவீங்களா? வரமாட்டேன். எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு மன கஷ்டம், வியாதியா இருக்கலாம், பிரிவு, சண்டை, நிம்மதி இல்லை, வீடு இல்லை, கடன் தொல்லைன்ட்டு ஏதாச்சும் ஒரு குறை. அது என்ன பண்றாரு? கடவுள் தான் கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. இது இல்லாட்டி தெனாவுக்கு திமிரு வந்துடும். என்ன பண்ணுவாரு? ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. செபஸ்தியார் அவ்வளோ நல்லவருக்கு அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கொடுமையான சாவு. அது பரிசுத்தமாக கஷ்டங்கள் வர்றது நம்மை பரிசுத்தப்படுத்த நம்மளோட இருக்கு. நீ நல்லது செஞ்சீங்கன்னு வச்சுக்க, நிறைய வரும். அங்கிட்டு எங்கேருந்து இடி வரும்னே தெரியாது. நிறைய மன உளைச்சலா இருக்கும். உதாரணம் சொல்றேனே, நீ ஒரு கொடி பாட்டு போட்டோம் இல்லையா? அந்த பாட்டை எழுதி வச்சுட்டு ஒருத்தர் கேட்டாங்க. ஒரு ஊர்ல, அந்த செங்கமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு திருவையாறுல, எங்களுக்கு செலுத்தியாருக்கு ஒரு கொடி பாட்டு வேணும்னு அந்த பாட்டு சொல்லி அந்த பாரு என்கிட்ட சொன்னார், ஒரு கொடி பாட்டு வேணும். நான் சொன்ன 20,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு போன வருஷம் சொல்லியிருந்தேன். பார்த்து இந்த வருஷம் அவனுக்கிட்ட 35,000 அவன் ரேட் ஏற்றிட்டான். என்னடா பண்றது? நான் சொன்னேன் 35,000. அவங்க 35,000 ஷாக் ஆயிட்டாங்க. என்ன 5-10 கூட 35,000 சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், 2 பேரும் மாட்டிட்டு ஒரு வாரம் பாடாத பாடு, இவர்கிட்ட கொஞ்சம் குறைச்சிங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் கூட்டி கொடுப்பேன்னுட்டு நான் 2 பக்கம் மத்தால மாதிரி மாட்டிக்கிட்டு பாட்டு போட்டது மட்டும் இல்லாம இவன் 2 பேரும் இடி வாங்கிட்டு என்னடா பண்றதுன்னுட்டு ஃபாதர் ரொம்ப பெரிய மனு 10,000 அனுப்பி வச்சாரு. மீதி பணம் யார் யார் கொடுத்தாருன்னு சொல்லி நான் ஒரு 10,000 நான் போட்டுக்கிறேன் என் காசுல, பாக்கி கொடுங்கன்னு சொல்லி படாத பாடுபட்டு அந்த மியூசிக்கிட்ட 2 ஸ்டாண்ட்ஸ் ஆகணும், 7 நிமிஷம் வரணும்ட்டு. நீ வேற என்ன சாவடிக்கிறேன்னு சொல்லி டெய்லி போன் அடி வைக்கிறானா பாரு, இப்படி பாரு அப்படி பார்த்து தூங்க விட மாட்டான். 10 மணிக்கு போன் அடிச்சு இப்படி வச்சுக்கலாம் பாரு, இப்படி வச்சுக்கிறேன் முதல்ல பாட்டு அப்படி ஒடியத்தை எட்டாந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த சத்தத்தை கூட்டி வைப்பாரு, இந்த சத்தத்தை குறையா அப்படின்பேன். அடிச்சு வைப்பாரு, இந்த மியூசிக் எடியாம்பா, நான் காண்டான போறேன்ட்டு படம் அதை படித்து எடுத்தார். நேற்று காலையில் பென்ட்ரைவ் கொடுத்து அனுப்புறோம் ஒரு சாவுக்கு போன இடத்துல. அவங்களுடைய பாட்டு கமெண்ட் பாட்டு நீட்டமா இருக்கு. அங்கே நீ வீட்டை வெட்டி போட்டுக்க, எனக்கு நாட்சாவுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஊரு பேரெல்லாம் வரும். இந்த செவத்தியார் கொடியேத்தமே என்ன பண்ணலான்ட்டு இதை வெட்டணுமே நேற்றுலேயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில என்ன பண்றேன், இந்த பாட்டை வெட்டி சின்ன 3 நிமிஷம் கொண்டு ரெடியா கம்ப்யூட்டர் வச்சு சகாயத்தை ஒரு பென்ட்ரைவ் வாங்கிட்டு போட்டு தாரான்ட்டு கொடுத்தேன். அவர் பென்ட்ரைவ் ஒன்றா கொடுத்தாரு. அது மாட்டம் நுழைய மாட்டேங்குது, என்ன பண்றேன்னு தெரியல. அது இன்னும் தப்பா கொடுத்து வச்சுட்டு சரி சாயந்தரம் போறப்ப எடுத்துக்கோன்னு வச்சுட்டு சாயந்தரம் எடுக்கிறேன், கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லையா? அப்புறம் கரண்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்றேன், ஆனே ஆகலை. கடைசி வரைக்கும் 6:20 வரைக்கும் நிக்கிறேன், கம்ப்யூட்டரே ஆன் ஆகலை. சுத்தம்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த பென்ட்ரைவ் கிடக்கு, பாட்டு கிடக்கு, இதெல்லாம் தேவைதான் கிடைச்சிட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு செய்யறப்ப பிசாசோட வேலை ஒண்ணு இருக்குது. இது இருக்கும் தைரியத்தோட என்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு அடிபட்டு திரும்பி போய் நின்னாரு பாருங்க. அது மாதிரி நான் கஷ்டங்கள் எங்கேருந்து வரும், எப்படி வரும், ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோகுக்கு கொடுக்குற மாதிரி நிறைய கஷ்டங்கள் அனுப்பி நம்மை புனிதப்படுத்த. நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த கஷ்டம் வர்றப்ப ஓடி போயிடக்கூடாது. இங்க ஆர்சியில இருந்தாலும் கஷ்டம் வருது, அங்க போறேன்ட்டு ஓடக்கூடாது. எங்க இருந்தாலும் வரும், புரியுதா? நீ எங்க இருந்தாலும் சரி, புரியுதா? அங்க போனா விட்டு தேடும் போது என்னது, இங்க வந்துட்டீங்களா வா இன்னொரு வேலை வச்சிருக்கேன். அதனால எப்படி இந்த செபஸ்தியார் விசுவாசம் நிலைச்சிருந்தாரோ நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாசம் நிலைச்சிருக்கோம், புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த சபைக்கு போறது, இந்த அங்கிட்டு போய் பார்த்துட்டு வர்றேன்,
புரியுதா? எங்கேயும் போகக்கூடாது. இங்க ஒரு கோயில் இருக்கு, கைதட்டி பாடணுமா இங்க பாடு, உன்னை யார் வேணாங்கிறான், அல்லையா சொல்லணும், இங்க பாடு, யார் வேணும், பைபிள் எடுத்து வாசிங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் நிலைத்திருக்கணும். இந்த திருச்சபையில் இல்லாது என்ன இருக்கு வெளியே சொல்லுங்க பார்ப்போம். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாதது என்ன இருக்கு? அடுத்த வருஷம் ஜூபிலி கொண்டாட போறோம். என்ன ஜூபிலி? திருச்சபையில 25 சில்வர் ஜூபிலி 2025 இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் பூரா 2000 கொண்டாடணும். 2025 ஒரு ஜூபிலி, அகில உலக திருச்சி ஜூபிலி கொண்டாட திருச்சபையை தயாராகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆக 2000 வருஷமா இருக்கிற திருச்சபை இதுல எல்லாம் இருக்குது. எப்படி ஜெபிக்கலாம், எல்லா வகையா இருக்கு. நீங்க கரிஸ்மேட்டிக் பிரேயர் வச்சுக்கலாம், அருட்சாதனங்கள் இருக்கு, சிலுவைப்பாதை இருக்கு, ஜெயமாலை இருக்கு, பூசை இருக்கு, தியானம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? பாக்கி மிச்சம் மீது என்ன விட்டு வச்சிருக்குது? ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ இது மாதிரி ஒரு சுரங்கம் மாதிரி எதை வேண்டுமானாலும் ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணம் சொல்லவா? நல்லா கவனி. இந்த பிள்ளைய பிடிச்சி உட்கார வை, இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது, உட்கார வை. உனக்கு யாருக்குள்ள அது வேடிக்கை காட்டு. இது ஒரு எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். புரியுதா? பிள்ளைக்கு அப்புறம் கொஞ்சம் நான் பூசை முடிச்சு போயிடுறேன், அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்களா? அங்கே என்னென்ன வாங்குறீங்க? எல்லாம் கிடைக்குது. அதுதான் ஆர்சி சர்ச். புரியுதா? சூப்பர் மார்க்கெட் கூட எடுத்துட்டு போய் நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு வரலாம். காஃபி பாய்னு வச்சிருக்கீங்க, காஃபி டைம் அங்கே என்ன கிடைக்கும்? காஃபி மட்டும்தான் சூப்பராக கிடைக்கும். ஆனால் எல்லா வகையான காஃபி கிடைக்குதா? காஃபி மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு. எங்க போகணும்? நீங்க காஃபிக்கு போகணுமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்? இதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? சில பேர் சிலது ஒண்ணி குடிச்சுட்டா கொடுப்பாங்க, நல்லா கொடுக்கலாம். ஆனா நான் பெற்றுக்கொண்ட இந்த தவறான கருத்தில உள்ள விட்டுறக்கூடாது. புரியுதா? நான் படி இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தான் எல்லாம் இருப்பீங்க. புரியுதா? சிவசியார் கோயிலாக எந்த கோயிலாக இருக்கு நான் சொல்ற ஒரே இது ஆணித்தரமா சொல்றது, கடைசி நேரத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன வந்து நீ பெற்றுக்கொண்ட இந்த கத்தோலிக்க விசுவாசம் நிலைத்திருங்கள். அதனால கோயில தாலி கட்டாம இருக்கவங்க என்ன வந்து பார்க்கணும், பிள்ளைக்கு ஞானஸ்தானம் வாங்காதவங்க என்ன வந்து பார்க்கணும். புதுநன்மைக்காக இந்த வந்து சொல்லுங்க. நீ நினைச்சுக்கிட்ட சாமி நிறைய சந்தா கட்டலையே 10 வருஷமா நிறைய பில்ல போடுவாரோ, கவலைப்படாத. உனக்கு தள்ளுபடி உண்டு, புத்தாண்டு தள்ளுபடி உண்டு, பொங்கல் தள்ளுபடி, சிறப்பு தள்ளுபடி உண்டு போட்டு. புரியுதா? காசு போகணுங்கிற செகண்டரி. ஆனா நீங்க அதை செய்யணும். புரியுதா? ஒரு பையன் வந்தா ஞானஸ்தானம் படிச்சுக்கிட்டு இருந்தான், ஒருத்தட்ட கேட்கறேன், என் கூட வச்சுட்டு நிறைய செலவாகுமோ, ஒன்றும் இல்லைடா வாடான்னா ஒரு ஆளே காணும். அதனால நீங்க பெற்றுக்கொண்ட விசுவாசம் நிலைச்சிருங்க. புரியுதா? இந்த 10 நாளும் உங்களுக்கு டெய்லி பூசை இருக்கும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில காடம்பாடியில பூசை இருக்கா? புரியுதா? அது போல இங்க வந்து கலந்துங்க. அந்த சாயந்தரத்துல இங்க இருக்கிறனால 10 நாட்களும் அங்க திருப்பலி இருக்காது. இங்க வந்து கலந்து பங்கெடுங்கள். 10 நாளும் செபஸ்தியாரை கொண்டாடுங்கள். அவர் எப்படி விசுவாசத்தில் வீரராக இருந்தாலும் நாம் அது போல வீரராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உபயம் செய்கிறவங்க ஜெபித்து ஒப்பு கொடுக்கணும். இறைவன் செபஸ்தியார் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறைவன் வேலுவோரின் தெய்வமே என் இறைவா, இவ்வாலயத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற இந்த கல்வாரி வழியை நிறைவேற்றுகின்ற குருக்களை எல்லாவித கொடைகளாலும் நிரப்ப வேண்டும் என்று மற்றும் இந்த நவநாளை சிறப்பிக்கும் குடும்பங்களுக்கு நிறைந்த ஆசிரியையும் அருளையும் பொழிந்து அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். உன் திரு அவையை வழிநடத்தி வருகின்ற உன் ஞான தலைவர்கள் அனைவருக்கும் அவர்களது தேவைகளை அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல் மருந்தும் நீரே, நல் மருத்துவரும் நீரே என் இறைவா. நோயால் வாடும் அனைத்து மக்களையும் உன் பாதம் வைக்கின்றோம். அவர்களுக்கு நீரே உமது அருள் கரங்களினால் தொட்டு ஆசீர்வதித்து ஆறுதல் அளித்து நோய் கொடுமைகளில் இருந்தும் விடுதலை தந்து மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்தி காத்திட வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எளியவர்களின் சிரிப்பில் இறைவன் என்றும் மகிழ்வார் என்பதற்கு ஏற்ப இதோ மழை, வெள்ளம், புயல், மலை சரிவு, இன்னும் எத்தனையோ விபத்துகளினால் உறவுகள், உறைவிடங்கள், உடைமைகளை இழந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் வர முயலும் ஒவ்வொரு எளிய மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறிட வரம் அருள வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செல்கின்றோம். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய செபஸ்தியாரை பாதுகாவலராக கொண்டாடுகின்ற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் ஆசீர்வதியும். விசுவாசத்தில் வீரராக அவர் விளங்கியது போல நாங்களும் எங்கள் துன்பங்களிலும் நெருக்கடி நேரத்திலும் உம்மேல் கொண்ட விசுவாசத்தில் தளராமல் இருக்கவும் வாழ்க்கை போராட்டத்தில் உமது துணையோடு வெற்றி கொள்ளவும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அனைவரும் எழுந்தென்று நாம் கொண்டாடும் திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசியால் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து முடிவில்லா வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும், குறிப்பாக இந்த செபஸ்தியார் ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களையும், இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் என்றும் நிறைவு செய்தனர். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனிதரும் மறைசாட்சியுமான புனித செபஸ்தியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவு கடந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றது. இவரளிக்கும் இந்த அன்பு விருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 311. உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. என்னுள்ளம் உனக்காக ஏங்குகின்றது இறைவா, என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது. வாயோ எப்பொழுது வாயோ, இறைவாக வாழ்வின் நிறைவாக வருவாயோ, எப்பொழுது வாயோ, நிறைவாக வாழ்வின்
உன்னை கொண்டே இறைவாழ்வு காண்பே வா 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 இறைவா வா 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 இறைவா என்னுள்ள உனக்காக எண்ணுகின்றது இறைவா என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது என்னுள்ள உனக்காக எண்ணுகின்றது இறைவா என் நெஞ்சம் உன்னை எண்ணி பாடுகின்றது வருவாயோ என்னுள் வருவாயோ நிறைவாக வாழ்வி நிறைவாக வருவாயோ என்னுள் வருவாயோ நிறைவாக வாழ்வி நிறைவாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை குணமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டெழும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், ஓ திருக்காயங்களும் என்னை மறுத்தருளும், உம்மிடமிருந்து என்னை ஈடுவிடாதேயும், தீய பகைவர்களிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை போல செய்யும். ஆமென். 24ஆம் ஆண்டிற்கான நமது புனித செபஸ்தியாரின் ஆண்டு திருவிழாவிற்கு நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு மறைவுரை ஆற்றி தந்த நமக்கு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் இயேசு சபை தந்தை அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு சிறப்பான மரபணி நடத்தி வரவேற்கிறேன். மேலும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாதர் சொல்லும்போது செபஸ்தியாருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், இதெல்லாம் நிறைவேற்றி தான் நம்ம வந்து இதை கொண்டாட முடியும்னு சொன்னாங்க. அது நம்ம எல்லாருமே இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு என்னாலே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு தண்ணி, இது உள்ளார தண்ணி இருந்துச்சு. நான் ஃபாதருக்குலாம் அதை வந்து எடுத்து வீடியோவில் அனுப்பியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் 2 நாட்குள்ளே எப்படி விழுந்து சரியா இருந்துச்சு, எப்படி விழுந்து கிளியரா இருந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. 2 நாளில் வயல் அடிச்சிச்சு, எல்லாம் சரியாகி இது எல்லாமே நிறைவேறி இன்னைக்கு கொடியேறி நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்பவும் மனசுல ரொம்ப சேதனையா இருந்துச்சு. எப்படி நடந்த போறோமே தெரியலையே, என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டேன். இன்னும் ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு எல்லாரும் நல்லபடியாக அதை செய்திருக்கோம். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா நம்ம நினைச்சு இதை ஏற்றுக்கணும். அது போல இன்றைய நவநாளை சிறப்பித்த அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். மேலும் நமது ராஜேஷ் அவர்களும் இந்த நேரத்தில் ரொம்ப சிரமப்பட்டு நேரத்தில் வந்தாரு, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவோம். வகை தந்த அனைத்து சிஸ்டர்ஸ் ஃபாதர் அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கிறோம். நாளைய நவநாள சிறப்புக்கு பாத்திமா, ஆனந்தன், அலைஸ் குடும்பத்தினர் வேறு நவநாள் சொல்றவங்க என்னிடம் வந்து அவங்க பேர்களை பதிவு பண்ணுங்க. குறிப்பா உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், மேக்சிமம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் உங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. கடைசி நேரத்தில் பாதல் வர வரைக்கும் ஒன்று கொடுக்குறீங்க, அதில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் அது ஒரு முன்கூட்டி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி. ஈஸ்வரன் வாழ்ந்தவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு பிரசன்னம் வரும். உண்மையிலே கடவுள் பிரசன்னம் விளங்குனா அந்த ஒரு அமைதியான சூழல் இருக்கும், அதை உணர முடியும். அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு இங்கே முடியுதா, எளிமையாக இருந்தாலும் அந்த பக்தி ஆர்வம் சிறப்பாக இருந்துச்சு. நம் அனைவருடைய பாராட்டுக்கள். புதுமைகள் எங்கேயோ தான் நடக்கணும்னு தேவை, நம்ம அப்படி இங்கே நடக்கலாம். தண்ணி இருந்துன்னு சொன்னார், அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், நிஜமாக நடந்தது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொயர் குரூப் வேளாண்மைக்கு ஆர்கெஸ்ட்ராவை கூட்டிகிட்டு போயிருக்கோம். மொதல்
அப்போல்லாம் சினிமா பாட்டில் தமிழ் சாமி வார்த்தை எழுதி பாடுவாங்க சொல்லுவாங்க. முத வார்த்தை விட்டு உட்காந்துருக்கோம். ஸ்டேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது. மழை டோன் கொட்டுது. 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பெய்யுது மழை. நல்ல மழை. எல்லாம் சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னப்பா இப்படி ஆகிட்டு பேசாமல் இருந்துட்டு எல்லாம் ட்ரம்ஸ் மேலே உட்காந்துருக்கோம். எல்லாம் மூடிட்டு 9 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். 9 மணி வரைக்கும் கொட்டுது. பேசாமல் மாதாட்ட வந்துருக்கேன். கரெக்டாக 8:55 மழை நிற்கிது. கம்ப்ளீட்டாக நிற்கிது. அந்த கலையரங்கத்தில் அங்கே ஒண்டி தான் கல் இருந்துச்சு. அப்போ வேற எங்கேயுமே இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த வேளாண்மை சனம் பூரா அங்கே வந்து சேர்ந்து. ஏன்னா அங்கே தான் உட்கார முடியும். இது கேட்குதோ கேட்கல அடுத்த விஷயம். அங்கே ஒண்டி தான் உட்கார பார்த்தா 10 நிமிஷத்தில் பார்த்தா கலையரங்கம் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. நான் சொன்னேன், மாதா மழை பெஞ்ச நிறைய கூட்டம் இருக்குது, நீ பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. நம்பவே முடியல. மாதா பார்த்து நம்ம சேர்ந்த செய்வோம், பாக்கிய கடவுள் ஆகும். அதனால புதுமைகள் வந்து எங்கேயோ எப்பயோ தான் நடக்கணும். இங்கே விசுவாசிச்சா எங்க இருந்தாலும் நடக்கும். வேளாண் தான் நடக்கணும் தேவையில்லை, வீட்டிலேயே நடக்கும். இதுதான் விசுவாசம். அதனால பாராட்டுக்கள். அப்புறம் நம்ம கோயில் மழை பெஞ்சா நல்லா ஜோராக ஊற்றுது. இல்லை 2 பக்கமும் அருவி மாதிரி கூட்டுது. அதனால அதை பார்த்தா ஜனவரிலே பெய்யறதுனால போன வருஷம் கேட்டுக்கிட்டா ஒத்துக்கிட்டாங்க. 25 லட்சம் அதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு ரிப்பேர் ஒர்க்குக்கு. அதில் 7 லட்சம் நாம் கட்டணும். புரியுதா? அதனால வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கிழவி கதை சொன்ன இல்லையா, சாம்பிராணி போட நான் முன்னாடியே போயிருந்தேன். அப்போ சார் சொன்னார், ஃபாதர் இந்த வசூலிச்ச படத்தை கொடுத்துட்டு போவேன். அவருக்கு கவலை நோட்டு டேபிள் மேலதான் கட்டில கிடக்கும். அதனால இப்போ ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் எனக்கு வசூல் ஆகியிருக்கு. இந்த நேரம்லாம் இருக்கிறவங்க அள்ளி கொடுங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. இருக்கிறவங்க கிள்ளி கொடுக்க கூடாது. புரியுதா? அதனால தாராள உள்ளத்தை காட்டி சில பேரை திருப்பி அனுப்பியிருக்கிறோம். புரியுதா? அதனால நீங்கள் வந்து கொடுக்கணும். சார் லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காரு, யாராட்ட கேட்கலான்ட்டு. அந்த லிஸ்ட்டில் ஹிட் லிஸ்ட்டு மாதிரி நான் ஃபோன் அடித்து, இல்லை அது தேவை தானே, எனக்கு யார் என்னன்னு தெரியாது, யாருக்கு வசதி உள்ளவங்க நல்ல மனசு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்னை ஏமாற்றக்கூடாதுன்னு 500 ரூபா கொடுத்துட்டு ஓடி போயிடக்கூடாது. ஆள் தெரியாது, நான் திரும்பி ஃபோன் அடிப்பேன். அதனால் நான் மார்ச் மாதம் முடிஞ்சு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அவர் இன்ஜினியர் சொன்னார், நான் வெளியே வேலை பார்க்குறப்ப அதை 40 நாள் எடுக்கும், நீங்கள் உள்ள சர்வீஸ் நடத்தலாம் அப்படின்னாரு. நாளைக்கு என்னை பார்க்க வரேன்னு இருக்காரு, மறைமாவட்டம் பேசியிருக்கிறதுனால மார்ச் வரையும் காத்திருக்க தேவையில்லை, இடையில ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறார். பங்கு திருவிழா ரொம்ப சிம்பிளாக நடக்கும். அதனால பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்காதுன்னா அதுக்கும் வசூலிக்க வேணும்னு சொல்லி இருக்கிறேன். புரியுதா? அடுத்த வாரம் நம்மளோட டீக்கனாக இருந்தாலே அவர் புரிதல் போனோம். அவர் பூசை வைக்க வர சொல்லியிருக்கேன். புரியுது? அது ஒரு குறையாக இருந்துச்சு. நான் மாதா திருநாவுக்கு கூப்பிடலான்னு நினச்சேன். அது திருவிழா சிம்பிளாக இருக்குன்னு இப்போ இடையிலே கூட வாரம் வாப்பான்னு சொல்லி 8 மணிக்கு பூசை அவர் வைப்பார். நீங்கள் அதை சந்திக்க விரும்புகிறவங்க, அன்பளிப்பு கொடுக்க விரும்புகிறவங்க சாப்பிட்டு நீங்கள் நேரடியாக கலந்து செய்யலாம். பெரிய சிறப்பான விழாலாம் இருக்காது. பூசை முடிஞ்சவொடனே உங்களால் விரும்புகிறவங்க செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? தெரியும். வேறு எதுவும் கேட்க? இந்த குடும்ப அட்டை எல்லாருக்கும் இருக்குதா? கை தூக்குங்க. யாராருக்கு புது வருஷம் பிறந்திருக்கு? புரியுதா? குடும்ப அட்டையை என்னையும் ஞாபகப்படுத்திங்க. புரியுதா? அதனால இல்லாதவங்க, குடும்ப அட்டை இல்லாதவங்க குடும்ப அட்டை போட்டு வாங்கிக்கணும். ஒரு குடும்ப அட்டை வந்து கணவன், மனைவி, திருமணமாகாத பிள்ளைகள், இவங்க தான். புரியுதா? நான் 5 குடும்பம் சேர்ந்து இருக்கிற ஒரே அட்டைன்னு கூடாது. இல்லை, அது ஒரு குடும்பம் தனினா ஒரு குடும்பம். கணவன், மனைவி, திருமணமாகாத பிள்ளைகள். இந்த ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகினா அதுக்கு தனி அட்டை. புரியுதா? தான் கணக்கெட்டு கணக்கு. அப்படிதான் கணக்கு எடுக்காது. அதனால நீங்கள் பார்த்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கட்டாதவங்க, குடும்ப அட்டையை தொலைச்சவங்க எல்லாமே சந்தித்து குடும்ப அட்டை வாங்கிங்க, சந்தாவை கட்டுங்க. மனிதர்கள் எழுந்து இருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த நற்கருணை உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம்.
மறை சாட்சியான புனித செபஸ்தியாருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகள் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித செபஸ்தியார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. முதல்ல வெள்ளில